ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வெற்றி பெற நீங்கள் கற்க வேண்டியது இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜியா அல்லது சைக்காலஜி டிசிப்ளினா? ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம விட கண்டுபிடிச்சிட்டோம்னா பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக கண்டிப்பாக எல்லாரும் வந்துடுவோம். அந்த நம்பிக்கை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்னதாக ஒரு அப்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்னும் வரும் நாட்களில் இந்த சைக்காலஜியை பற்றி நிறைய வீடியோஸ் நிறையா நம்ம ப்ரொமோட் பண்ண இருக்கோம். ரெண்டாவது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 ட்ரேடர், அதாவது லாஸ்ட்ல இருந்து தப்பிக்க வைக்க நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண போறோம். அதுக்கு உங்க ஆதரவும் உங்க லைக்ஸும் நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்குண்டான மாதிரி கண்டிப்பா இந்த சேனல்ல கண்டென்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துருப்பீங்க. நீங்க உண்மையா எல்லாருமே கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுங்க. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஸ்ட்ராட்டஜி கற்றுருப்போம், எத்தனையோ கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்போம், எத்தனையோ இது பண்ணியிருப்போம். அப்போ இருந்தும் நம்ம லாஸ்ட் இருக்கோம். ஏன் அப்படின்னு ஒரு கொஷின் நாம் என்னைக்காவது கேட்டிருக்கோமா? ஏன்? எல்லா நாளும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகாது. இதுதான் ட்ரேடிங் மந்திரத்தோட ஒரு தார்மீக மந்திரம். அந்த அந்த நாளுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். அது ஒரு நாள் ஒர்க் ஆயிடுச்சுன்னா அதையே ஃபாலோ பண்ணி அடுத்த நாளும் நம்ம அதையே ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பா லாஸ் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இது உண்மை அப்படின்னா நீங்க எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர் அது பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம இன்னமும் லைஃப்ல கண்டிப்பா இந்த ட்ரேடிங்ல, அதுவும் இந்த ஆப்ஷன் பையிங் இல்லை ஆப்ஷன் ஷெல்லிங் எதுவாக இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு செட்டப், நம்மளுக்குன்னு ஒரு ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கணும். ஒரு சில பேர் இந்த கிரிக்கெட்ல எல்லாம் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வீரேந்திர சேவாக் மாதிரி ஆட நினைப்பாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் மாதிரி நினைப்பாங்க. ராகுல் டிராவிட் என்ன பலன்னு ராகுல் டிராவிட் தெரியும். வீரேந்திர சேவாக் ராகுல் டிராவிட் மாதிரி ஸ்ட்ரோக் வச்சு ஆடினா அது ஆகுமா? ஆகாது. அது மாதிரிதான் ட்ரேடிங்கும். நம்மளுக்கு எது ஒத்து வரும்னு நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரேடிங் ஸ்டைல்ல என்ன ஒத்துமோ அதை பண்ணிங்கன்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா வருவோம். கண்டிப்பா அதுக்கு சான்சஸ் அதிகம். இதுல இந்த கருத்துக்கும் நீங்க கமெண்ட் பண்ணி நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நம்ம ஒருத்தர் ஸ்பீடா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்டைலை பார்க்கணும். ஒருத்தர் ஸ்லோவா எனக்கு மினிமம் ப்ராஃபிட் வேணும், இல்லை எனக்கு லாஸ் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு தகுந்த ட்ரேடிங் செட்டப் ரெடி பண்ணணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே 20% தான். இங்க பாருங்க, இந்த ஸ்டைல்ல பாருங்க, இதை நான் ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணதான். சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் இஸ் 80% சைக்காலஜி, 20% தான் ஸ்ட்ராட்டஜி. இது எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க மட்டும் நீங்க திருப்பியும் போய் ஒரு தடவை திரும்பி பாருங்க. இதை ஃபாலோ பண்ற வரைக்கும் தான் கண்டிப்பா நம்ம வின்னிங் ரேட் நம்மளுக்கு அதிகமாகும். அதே மாதிரி டெய்லியும் நிஃப்டியில் ஆகட்டும் இல்லை எதிராகட்டும் டெய்லியும் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் தரும்னு கண்டிப்பா எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அதே மாதிரி எல்லா நாளும் 100 பாயிண்ட் தரக்கூடாதுன்னு உத்தரவாதம் தெரியாது. அது மார்க்கெட்டு என்ன தர நினைக்குதோ அப்போ நம்ம உள்ள என்ட்ரி ஆகி அதை எடுத்துட்டு வெளியே வர்றதுதான் புத்திசாலித்தனம். அது இந்த ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர் இது பின்னாடியே போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு தேவை அந்த டிசிப்ளின், சைக்காலஜி. இது இப்ப நான் சொல்றது ஈஸியா சொல்லிட்டேன். ஆனா அதை நம்ம உணர்வுபூர்வமா எப்போ உணர்வோமோ அப்பதான் அது நம்ம மாற்றத்தை கொண்டு நோக்கி நம்ம கண்டிப்பா போக முடியும். இப்ப என்ன மத்தவங்க என்ன சொன்னாலும் இல்ல, பிஆர் சுந்தர் சாரே நம்ம பக்கத்துல உட்காந்து ட்ரேடிங் பண்ணியே கொடுத்தாலும் நாம அந்த டிசிப்ளினும் சைக்காலஜியும் நம்ம மனசுக்குள்ள இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம லாஸ் பண்றதுதான். இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, இந்த ஸ்லைட்ல பாருங்க, மைண்ட் செட் ட்ரேடர், த ஸ்மால் ப்ராஃபிட் இஸ் பெட்டர் தன் பிக் லாஸ். ஒரு பெரிய லாஸ் பண்றதுக்கு சின்ன ப்ராஃபிட் எவ்வளவு பெரிய நம்ம நம்பிக்கை கொடுக்கும்னு தயவு செய்து நீங்க டெய்லி கிரீன்ல இருந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். 500 ரூபா 1000 ரூபா, ஆனா அது பச்சையில மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம மனசும் சரி நம்ம மூளையும் சரி அவ்வளவு சுறுசுறுவாகும். நம்ம அதே 500 ரூபா 1000 ரூபாய் டெய்லியும் சிவப்புல மட்டும், அதாவது ரெட் கலர் மட்டும் பார்த்துட்டே இருந்தோம்னா, யதார்த்தமா பேசுறேன், வீட்டுல கோவப்படுறதும் குழந்தைகிட்ட பாசம் இல்லாம கோவப்படுறதும் இது எல்லாமே நம்ம ட்ரேடிங் லைஃப்ல நடக்கிறதுதான். அதே மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க 1 hour தான் ட்ரேடிங் பார்க்கணும்,
இல்லை ஒரு காலையில் 9:15 ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10:15 இல்லை 11 o'clock க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நாம் அப்படியா பண்ணுறோம்? இப்போ 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 9:17 ட்ரேடிங் போட்டு 3:23 இல்லை 20 வரைக்குமே நம்ம ட்ரேட் பண்ணி நாம புரோக்கரேஜ் காசு கொடுத்து அது இல்லாம ட்ரேடிங் லாஸ் ஆகி இது எவ்வளோ ப்ராப்ளத்தை நம்ம சந்திக்கிறோம்னு தயவுசெய்து யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம கத்துக்க வேண்டியது ஸ்ட்ராட்டஜியோ இண்டிகேட்டரோ கண்டிப்பா கிடையாது. நாம கத்துக்க வேண்டியது முக்கியமானது சைக்காலஜி. அது அது இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இது சைக்காலஜி இல்லாம கண்டிப்பா நம்ம எவ்வளோ பெரிய இண்டிகேட்டர் எவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங்கா இருந்தாலும் நம்ம நல்லா பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொன்னு, எல்லாரும் நம்ம இந்த இங்க ட்ரேடிங்ல வர்றது பணம் சம்பாதிக்கலாம். யாரும் லாஸ் ஆகணும்னு விருப்பப்பட்டு வரல. ஆனா அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை விட்டுட்டு நாம லாஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். அதாவது ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டர் இது பின்னாடியே போயிட்டு இருக்கோம். அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நம்ம மனசளவுல உணர்வுபூர்வமா உணர்றோமோ அன்னைக்குதான் இந்த ட்ரேடிங் லைஃப்ல நாம சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு இந்த டிசிப்ளின் சைக்காலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இந்த சோசியல் மீடியால இருந்து நம்மளுக்கு தேவையான தகவலை மட்டும் தயவு செய்து பாருங்க. சில பேர் ஆப்ஷன் செல்லிங் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆப்ஷன் பையிங் தான் பெஸ்ட். இல்ல, ஆப்ஷன் பையிங் பெஸ்ட்னு சொல்றவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. ஆப்ஷன் செல்லிங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, பெஸ்ட். அதாவது மினிமமா ப்ராஃபிட் வந்தா கூட மினிமமா வரும் சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். ஆனா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ கத்துக்கோங்க. அதுக்கு தேவையான இது மட்டும் பாருங்க. எல்லாத்தையும் பார்த்து எல்லா நியூஸையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி ட்ரேட் எடுக்காம மிஸ் பண்ணிட்டு தயவு செய்து வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்க இது பண்றதுனால நம்ம திருப்பியும் அதே தப்பை தான் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சார்ட் பாருங்க. இது ட்ரேடிங் சைக்காலஜி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கெட் பை ட்ரெண்ட் போகுது. பை ட்ரெண்ட் போயிட்டு ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகுது. அங்க இருந்து ஃபாலோ ஆகும்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிசைட் பண்ணிட்டோம். அங்க இருந்து ஃபாலோ ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்தா நாம அதுக்காக வெயிட் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு வெயிட் பண்றோம். மூணாவது பாயிண்ட் பாருங்க. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டும் நடந்துருச்சு. ஆனா நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? இவ்வளவு பெரிய மூவ் வந்துருச்சு, இனிமேல் மார்க்கெட் போகுமா அப்படின்னு நினைப்போம். அங்க ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா கன்ஃபியூஸ் ஆயிடும். நாலாவது பாயிண்ட் பாருங்க. ட்ரேடு திருப்பியும் டவுன் ட்ரெண்ட் போயிடும். டவுன் ட்ரெண்ட் போனதுக்கு அப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் ஃபுல்லா போகுதுன்னு சொல்லி நாம டவுன் ட்ரெண்ட் எடுத்த உடனே அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க. அங்க இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகி நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ட்ரேடிங் சைக்காலஜி. இதுதான் ஃபோமோ, ஆன்டிசிட்டி, பயம் இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம எடுக்க வேண்டிய நேரத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வேண்டிய நேரம் தான் நம்ம என்ட்ரி ஆக முடியும். அதுக்காக நம்மளுக்காக ட்ரேடிங் உருவாக்குறது இல்லை. இது கம்ப்ளீட் இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேட் பண்றது. அவங்க கூடயே நம்ம டிராவல் பண்ணி அவங்க கூடயே நம்ம வெளியே வந்தாதான் நம்ம அந்த சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் கண்டிப்பா வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த டிசிப்ளின் சைக்காலஜி பத்தி படிக்க ஆரம்பிங்க. ஆனா நம்ம நாட்டுல என்ன துரதிருஷ்டமோ தெரியல, நீங்க அந்த டிசிப்ளின் சைக்காலஜி பத்தி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பெரிய நாலேஜ் எந்த ஒரு சோசியல் மீடியால இல்லை. அதுக்குன்னு தனியா ஒரு கோர்ஸ் கிடையாது. ஆனா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான். மெயினா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அந்த டிசிப்ளின் நாலேஜ். இதுதான் அது சைக்காலஜி. இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா கத்துக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு மிக 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 முக்கியமான விஷயம், இந்த ட்ரேடிங் சைக்காலஜி. இங்க பாருங்க, இந்த வேர்டிங் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. மோஸ்ட் ட்ரேடர்ஸ் டோன்ட் லேக் டேலண்ட், த லேக் பேஷன்ஸ். அதாவது டேலண்ட் கிடையாது, பேஷன்ஸ், பொறுமை நம்ம கிட்ட கண்டிப்பா கிடையாது. ஒரு மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு போயிட்டே இருக்குன்னா, ஐயோ மார்க்கெட் போயிடுச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். அங்க இருந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். திருப்பியும் இப்போ புட் சைடு என்ட்ரி ஆகும். அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். கால் சைடு போதா கால் சைடு என்ட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பண்ணா நம்ம எப்படி கண்டிப்பா ட்ரேடிங்ல ஜெயிக்க முடியும்? நீங்களே நினைச்சு பாருங்க. ட்ரேடிங் சக்சஸ் இஸ் நாட் லைனர். யூ லாஸ் ஃபார் 5 years, then in 1 month you gain everything back.
அதாவது நீங்க 5 வருஷமா தோத்தா கூட அந்த அந்த லாஸை இவங்க சொல்றதுக்கு அதிகப்படியா இருக்கு எனக்கே தெரியுது. அட்லீஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷத்துல நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுக்கு நம்மளுக்கு தேவை டிசிப்ளினும் சைக்காலஜியும். அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் வர்ற வரைக்கும் பேஷன்ஸா உட்காந்து ட்ரேட் பண்ணோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா பாருங்க அதை வந்து